ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்றோம் 2025 ஓட எக்ஸாம்க்காக. ஸோ நமக்கு வந்து ஜூன், ஜூலை, செப்டம்பர்ல நமக்கு குரூப் 1, 2 அதே மாரி 4 ஓட எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1க்கு ஃபோக்கஸ் பண்றவங்க அடிஷனலா ரெஃபரன்ஸ் புக்க வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு இந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தாராளமா உங்களுக்கு வந்து போதும். டோட்டலா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து 4 மாசத்துக்கு 4ல இருந்து 5 மாசம். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 4 நாள் மட்டும் மே மாசத்துல கவர் ஆகுது. இந்த ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரா முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வந்து குடுத்துருக்கோம். டெஸ்ட் ஷெட்யூல் எப்பயுமே நெறையா படிக்கிற மாரி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு வந்து மொத்தமா 200 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. 200 கேள்விகள் இருக்க போகுது அப்படிங்கறனால, உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா படிக்கிற மாரி தான் இருக்கும். என்னெல்லாம் உங்களுக்கு அடிஷனலா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணி சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இத பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் குடுக்க போறோம். பைலிங்குவலா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. தமிழ் வந்து உங்களுக்கு பொது தமிழ் அப்படிங்கிறது 100 கேள்விகளும், ஜிஎஸ், மேத்ஸ் இது 2மே உங்களுக்கு வந்து பைலிங்குவலா தமிழ்லயும் இருக்க போகுது, இங்கிலீஷ்லயும் இருக்க போகுது. ஜிஎஸ்ல 75 கேள்விகளும், மேத்ஸ்ல 25 கேள்விகளும், மொத்தமா உங்களுக்கு வந்து 200 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து டெஸ்ட் நீங்க டோட்டலா 18 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு டெஸ்ட் வந்து எவ்ரி மண்டே. ஞாயித்துக்கிழமை டெஸ்ட் வச்சோம் அப்படின்னம்னா, டெஸ்ட்ட முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு மத்த ரிமைனிங் இருக்கிற ஹால்ஃப் டேவ யூஸ் பண்ணாம அப்படியே வேஸ்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கறனால, டெஸ்ட் வந்து மண்டே வந்து வச்சிருக்கோம். மண்டே மார்னிங் 4 AM உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் போர்ட்டல்ல அப்லோட் ஆயிரும். இங்க வந்து போர்ட்டல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றது டெலிகிராம் சேனல் தான். வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நம்ம டெலிகிராம்ல தான் கொடுக்க போறோம். 4 AM உங்களுக்கு சேனல்ல கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அப்லோட் ஆயிரும். அப்போ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் ஆகிற டைம் வந்து 4 AM. இதோட ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 PMக்கு ஆன்சர் வந்து சேம் அதே சேனல்ல உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். இது நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டோட மட்டும் நான் சொல்றேன். ஜூம் பண்ணிக்கலாம். டிசம்பர் 31 வந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஓவரால் வியூக்காக தான் ஃபுல் பேஜ் வந்து வச்சிருந்தோம். இப்போ ஜூம் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். டிசம்பர் 31 10th ஹிஸ்டரியில லெசன் 5 அப்படிங்கறத படிப்பீங்க. 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1 ஒரே ஒரு இயல் தான் வந்து படிக்க போறீங்க. சயின்ஸ்ல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல லெசன் 1 இது வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வந்து படிக்கிறீங்க. காலையில இருந்து மதியானத்துக்குள்ள இல்ல உங்க கன்வீனியன்டான டைமுக்கு. ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஜிஎஸ், இது ஒரு ஜிஎஸ், இது வந்து ஜெனரல் தமிழ். அப்ப ஜிஎஸ்ல 2 லெசன் தான் இருக்குது. ஒரு சின்ன லெசன் 7ஆம் வகுப்பு சின்ன லெசன், ஒன்னு வந்து பெரிய லெசன். டெஸ்ட் போக 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 ஹையர் ஸ்டாண்டர்ட் புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா 2-3 லெசன் படிக்கிற மாதிரி வந்துரும். ஸ்பீட நீங்க ஆரம்ப காலத்திலேயே பிக்கப் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. டிசம்பர் 31க்கு என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோமோ அதை கட்டாயமா டிசம்பர் 31லயே படிச்சிடணும். அடுத்த நாள் பாத்துக்கலாம், அடுத்த நாள் பாத்துக்கலாம்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சீங்க அப்படின்னா முடிக்கிறது கஷ்டமாயிரும். அந்தந்த நாளைக்கு இப்ப டியூஸ்டே டிசம்பர் 31னா கொடுத்துருக்க ஷெட்யூல அந்த அன்னைக்கே படிச்சிடணும். அதே மாதிரி அடுத்தது வெட்னஸ்டே 1ஆம் தேதி 10ஆம் வகுப்பு வரலாறுல பாடம் 6, 6ஆம் வகுப்பு தமிழ்ல இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதிய தமிழ் புத்தகம். பழைய தமிழ் புத்தகம்னா ஓல்டு தமிழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்போம். வெறும் தமிழ் அப்படின்னு இருக்குன்னா அது புதிய தமிழ். இயல் 2 படிக்கிறீங்க. சயின்ஸ்ல 8வது சயின்ஸ் 8ஆம் வகுப்புல பாடம் 3 வந்து படிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்குமே தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 வந்து நீங்க எழுதுவீங்க. உங்களுக்கு மேக்ஸும் இருக்கு. அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்கோம்? ஜிஎஸ் இருக்கு, தமிழ் இருக்கு. 200 கேள்விகளா? மேக்ஸ்ல நீங்க முதல் வாரம் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கிறீங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2ல வந்து கவர் ஆகுது. இது மேக்ஸுக்கு 25 கேள்விகள் வந்துருமா? ஜிஎஸ்க்கு படிச்சாச்சு, தமிழுக்கு வந்து படிச்சாச்சு. இங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் தேர்வுல 6ஆம் வகுப்பு தமிழ்ல 1, 2, 3, 4, 5 இயல்கள் மட்டும் தான் படிக்கிறீங்க. 5 இயலா பிரிச்சு 5, 4ன்னு மாத்தி மாத்தி கொடுத்துருப்போம். ஓவராலா இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம்.
நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டே டு டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகி 1 வாரம் கழிச்சு, 10 வாரம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க. சில பேர்லாம் 2, 3 மாசம் கழிச்சு வந்து இப்பதான் வீடியோ வந்து எங்களுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ யூடியூப் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க. 1 மாசம் கழிச்சு வந்து, "ஐயய்யோ! முன்னாடியே நான் பார்க்கலையே" அப்படின்னாலுமே, இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமாயிரும். ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறனால தான் 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு ஷெட்யூல பத்தி அனௌன்ஸ்மென்ட் வந்து நம்ம சேனல்ல குடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவலா இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் வந்து மாடல்லாம் கண்டிப்பா தேவையே படாது. குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். மொத்தமா உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட் டெஸ்ட் 6 அப்படிங்கறத வந்து கடைசியா நம்ம எழுதுவோம். டெஸ்ட் 5 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து டெஸ்ட் 7க்கு போயிருவோம். டெஸ்ட் 6 அப்படிங்கறத வந்து கடைசியா எழுதுவோம். அதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் 6வது டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு யூனிட் 7 ஐஎன்எம்ல நவீன இந்திய வரலாறு, யூனிட் 8ல தமிழ்நாட்டின் வரலாறு, யூனிட் 9ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நெறைய லெசன்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கறனால, நடுவுல இத வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாம, எல்லா டெஸ்ட்டும் முடிச்சக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க ஏற்கனவே இந்த பாடங்கள்ல வந்திருக்க பாடங்கள ஏற்கனவே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க வேற ஒரு டெஸ்ட்டுக்காக. அப்ப நீங்க ஸ்பீட் அப் பண்ணி படிச்சிற முடியும். இதுல 10 லெசன், 15 லெசன் இருந்தா கூட 1 வாரத்துக்குள்ள உங்களால ஸ்பீட் அப் பண்ணி படிச்சிற முடியும் அப்படிங்கறனால, இந்த டெஸ்ட் 6 மட்டும் கடைசியா கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் 5க்கு அடுத்து டைரக்ட்டா டெஸ்ட் 7க்கு வந்து நம்ம போயிருவோம். என்ன இதுக்கு டவுட் இருந்தா கூட எங்க டெலகிராம்ல கேளுங்க. இது ஏன் அப்படி சொல்லி டெலகிராம்ல கேளுங்க. அண்ட் வேற எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். டெலகிராம்லயும் கேட்கலாம். இந்த ஒரு அப்டேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஃபுல்லாவே ஃப்ரீ தான். நடுவுல வந்து அமௌண்ட் கேட்க மாட்டோம். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் எல்லாமே ரெடியா இருக்கு. அண்ட் டெலகிராம் சேனல்ல ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ரீ. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இது வந்து டெஸ்ட் ஷெட்யூல வச்சு உங்களால ஈஸியா 170 பிளஸ் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா எய்ம் பண்ண முடியும். 170 பிளஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட் ஷெட்யூல்ல பாசிபிள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் வந்து இந்த மெசேஜ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ.